திரை ஆளுமை. He's not just a filmmaker, he's an icon. Not just a film icon, he's an icon of Tamil cultural எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். இருக்க வேண்டும் என்று வெற்றிமாறன் சார் சென்ற வாரம்தான் வந்து கேட்டார். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய IIFCயும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்ஐயும் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிதைகள் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த விழாவை துவக்கி இருக்கிறோம். இந்த விழா தொடர்ந்து 5 நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. தினமும் 2 பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய 2 திரைப்படங்கள் திரையிடப்பட இருக்கிறது. முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மதியம் ஒரு திரைப்படம். அப்படி தொடர்ந்து 5 நாட்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய 10 படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது. சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம். அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார். இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் இயக்குனர்கள் எல்லாம் இந்த 5 நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ படிக்கிற மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு 16 வயசு தான் இருக்கும், 16-17 வயசு. அவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதனால் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க, பிஜி பசங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் கொண்டு இருக்கிறார். அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். பாரதி ராஜா ஒரு பெரிய இயக்குனர், அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் கேட்டதா அவர் சொன்ன மாதிரி இந்த விழாமேடையில் கேட்டதா இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லலை, யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள் தான் வர இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நிச்சயமாக சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் தெரியும். யாராவது ஒரு மாணவர் கேட்டிருக்கலாம். இல்லை, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு. அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வடசென்னை 2 தனுஷ் நடிக்கிறதுல வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. பாரதி ராஜா சாருடைய சினிமாவையும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சினிமாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? அது வேற காலம், இது வேற காலம். அதாவது ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருந்த மூவியை வந்து வெளி லொக்கேஷனில் எடுத்தவர் பாரதி ராஜா சார். இன்றைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவரை பார்த்து வந்த இயக்குநர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் இன்றைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க, அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் நான் எடுத்த ஒரு படம் VTKன்னு ஒரு படம் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணார். அந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. அதனால் நிறைய படங்கள், நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நான் இப்போதான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், வேல்ஸ் மியூசிக் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு. அதனால நிச்சயமா நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வேல்ஸுடைய அப்டேட் நிறைய இருக்கு.
தமிழக மக்களின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற கலைஞர் திரு சத்யராஜ் அவர்கள் எங்கள் எளிய அயராது மக்கள் பணி ஆற்றி வருபவரும் எங்கள் கல்வி சேவைக்கு இடமளித்து ஆயிரக்கணக்கான தொடக்க நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் பன்னாட்டு திரைப்பண்பாடு ஆய்வகம் மற்றும் வேல்ஸ் அண்ட் அதுக்கு ஜூரியா எங்களுக்கு வேற அல்போன்ஸ் பேசாத தவிர வேற யாருமே தோணல. ஹீஸ் த ஸ்டார் ஆஃப்